What is this? Watch this. Like, I can't cook for shit, okay? So naturally, I open these YouTube videos to see how to make these healthy food recipes because, trying to get on that diet, let that protein go. So I'm watching these YouTube videos. Nothing they're measuring. The required amount is this, the required amount is that, the required amount is this. Madam, what is the required amount, madam? Please tell me. Because my cooking professionalism involves adding salt and tan juice and burning a ready-made cake mix. I don't think I know the required amount, which is why I came to you to tell me the required amount. But no, you're also not telling me. So yeah, a humble request for you to tell me what the required amount is, okay? Because obviously I have no clue. Thank you. கஷ்டம் அப்படின்னு பண்ணி பார்த்தா தான் தெரியும். வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் தானே வீட்டில் எல்லா செட்டப்பும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கிங் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு என்னடான்னாக்கா வந்து குக்கிங் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் மூஞ்சிலே முக்குன்னு ஒரு குத்து கொடுத்தா மாதிரி இந்த மாதிரி ஒரு ரீல் ஒன்று போட்டிருக்கா. ஸ்க்ராலிங்கில் வந்திருக்கு. எல்லாமே ப்ராக்டிஸ் வேணும். சமையலுங்கிறது ஈஸியாக வந்துடாது. ஒன்று சமையல் பண்ணணுன்ற அந்த எண்ணம் இருக்கணும். அண்ட் அகெயின் அதை வந்து ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். நீங்கள் படிக்கும்போது அப்படி தானே பண்ணுறீங்க. ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து என்ன தான் நம்ம தியரட்டிக்கலாக நம்ம படித்தாலும் ஒரு தடவை ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம்ல. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இது வந்து எல்லா குக்கிங்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு சார்பாக உனக்கு நான் ஒரு ரெசிபி ஒன்று சொல்லி கொடுக்குறேன். என்ன தெரியுமா? ரசம்னதும் ரொம்ப ரசமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ரசம் இஸ் வெரி டிஃபிகல்ட். எல்லாருக்குமே ரசம் வந்துடாது. எல்லா பெரிய ரெசிபிஸ் பண்ணால் கூட ரசம் வந்து ஒரு சில பேருக்கு தான் அது வந்து பக்குவமாக அதை பண்ணுறதுக்கு வரும். நான் அதை வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். நாய்ஸ் கேன்சலேஷன் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஊமை படம் மாதிரி இந்த மைக்கை பண்ணி விட்டுட்டா. அதனால் திரும்ப மைக் டெக்ஸ்டிங் 1 2 3. நான் பேசுகிறது உங்கள் எல்லாருக்கும் கேட்குதா? இந்த ஊருக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் கேட்குதா? செக் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். மைக்கு மட்டும் சரியாக வேலை செய்யலை. மைக்கு பறக்கும் இங்கேருந்து. முதல்ல ரசத்துக்கு தேவையானது தண்ணீர் வந்து மெஷர்மெண்ட்டில் காமிக்கணும் அப்படின்னா என்னுடைய ப்ரோட்டீன் ஷேக்கர் அதை எடுத்து உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அதாவது பியூட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து ஸ்கின் கேரு இதுக்கெல்லாம் இப்படி தான் கையில் வச்சு இப்படி காமிப்பாளுங்களாம். அதனால் நானும் அப்படி காமிக்கிறேன். நம்மளால் முடிஞ்சது இதுதான். ஸோ இதில் வந்து தண்ணி 400 ml, அதில் வந்து ஒரு 800 ml தண்ணி எடுத்துக்கோம். 400 ml ஒன் டைம். மைக்கு உள்ளே உழுந்துரு போதுன்னு பயமாக இருக்கு எனக்கு. இருந்தாலும் ஜாக்கிரதையா ஊத்தலாம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? 800 ml. இங்க ஒரு வியூவர்ஷிப் வருது. கரெக்டா கத்துக்கங்க. 800 ml 1000 mlக்கு எவ்வளவு வரணும்? இனி 1000 minus 800 எவ்வளோ? 200 ml இன்னும் பாக்கி இருக்கு. 200 ml. 200 ml தண்ணி. ஸோ டோட்டல் எத்தனை ml எடுத்திருக்கோம்? 1000 ml நம்ம வந்து தண்ணீர் எடுத்திருக்கோம். அடுத்து புளி ரசம் வைக்கிறதுக்கு முக்கியமாக தேவை என்னன்னாக்கா புளி. ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கணும். கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் எலுமிச்சப்பழமும் வச்சுருக்கேன். ஸோ இது வெள்ளை புளி. டோன்ட் டேக் கருப்பு புளி. கருப்பு புளி எடுத்திங்கன்னா படு கேவலமாக ரசம் வரும். வெள்ளை புளி, அதாவது சத புளின்னு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. ரசம் பண்ணுறது இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸான்னு. அலிஷா, எலும்புச்சப்பழ அளவுக்கு. எக்ஸாக்டாக இருக்கா? நோ, திஸ் இஸ் லிட்டில் பிட் பிகர். கொஞ்சம் புளி எடுத்துருவோம். அவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். வெல் டன். தோ இந்த மாதிரி ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்தால் போதும். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வேணும்னா ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே
இந்த 1000 ml மில்லி லிட்டர் வாட்டரில் வந்து பொத்துன்னு போட்டுருங்க. புளிக்கு அப்புறமா வந்து we have to take 3 tomatoes, 3 மீடியம் சைஸ்டு டொமேட்டோஸ். மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மீடியம்னா இது பெருசு. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி டொமேட்டோஸ் 1 2 3 தக்காளி என்ன பண்ணணும்னா இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடுங்க. 2 ஃபுல் பூண்டு வந்து அதிகமாக எடுத்தாலும் நல்லது தான். ஸோ 2 பூண்டு நல்லா இதை வந்து பிச்சுக்கோங்க. அப்படி நல்லா அவங்களுக்குலாம் நெயில் சொலத்து வச்சுருப்பீங்கள்ல, வச்சுட்டு இப்படி தனித்தனியாக இப்படி பிச்சுக்கணும். என்ன ஒரு மேட்ருன்னா, பூண்டெல்லாம் உங்களுக்கு வந்து வெளியில் கிடைக்கும், உரிச்ச பூண்டே. அந்த உரிச்ச பூண்டு போடாதீங்க. ரசத்தில் வந்து இந்த மாதிரி தோலோட பூண்டு போட்டிங்கன்னா வேறு லெவல் ஸ்மெல் வரும், வாசனை வரும். ரசம் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படியே வந்து எல்லாருக்கும் வரும். இந்த மாதிரி இந்த நடுவில் இவர் இருப்பார், இவரை சுற்றி தான் எல்லா பூண்டும் இருக்கும். இதோ இதை தூக்கி போட்டுருங்க. அத்துமைந்தா ராஜா. போட்டுட்டு இது எல்லாத்தையும் இவ்வளோ பூண்டு, இந்த பூண்டை வந்து இடிக்கிறதுக்குன்னு ஒரு மேட்ரு இருக்குது, அது கொடுங்க. இது தெரியுதா? இது வந்து உங்களுக்கு ஹாஸ்டலில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல க்ளீனான கிளாத் எடுத்துகிட்டு அந்த கிளாத்துக்குள்ளே இந்த பூண்டை மொத்தமாக தோலோடவே போட்டுட்டு நல்லா நச்சுன்னு கும்மி எடுத்துருங்க. ஓகே, இப்போ இதை வந்து நல்லா இதில் போட்டுட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். ஓகே, இது பாருங்க, இது மாதிரி. அதாவது பேஸ்ட்டாகவும் ஆக்கக்கூடாது, முழுசாகவும் இருக்கக்கூடாது, அரைகுறையா. அதாவது ஒரு எக்ஸாக்ட்லி சொல்ல போனாக்கா ஒரு பூண்டு வந்து இப்படி தோல் நசுங்கி இந்த மாதிரி, தெரிஞ்சுச்சா? அப்புறம் கேட்கக்கூடாது, புரியலன்னு மட்டும் சொல்லக்கூடாது எவ்வளோ அரைக்கணும் அப்படின்ட்டுலாம். ஓகேவா? இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. லைக் திஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா நுணுக்கிக்கோங்க. இப்போது இதையும் நம்மளுடைய இந்த ரசம் பாத்திரத்தில் வந்து போட்டுக்கணும். லைக் திஸ் 2 பூண்டும் போட்டுக்கணும். இன்னும் ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்து நுணுக்கிற பூண்டில் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் இதை வந்து தனியாக ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் கருவேப்பிலை. கருவேப்பிலை மீன்ஸ் கறி லீவ்ஸ். கறி லீவ்ஸில் நல்லா தாராள மனசோடு நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு புடியை வந்து கவுண்ட்டு பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் கவுண்ட் பண்ணுவா? அவ்வளோ பேட் இல்லைல்ல நீங்களாம். இது பாருங்கள், போட்டுக்கோங்க தாராளமாக. ஓகே, இவ்வளோ கருவேப்பிலை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சா? அடுத்தது இப்போது இதில் வந்து எல்லா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் த டீஸ்பூன். இது ஒரு மீடியம் சைஸ் டீஸ்பூன். இந்த அளவு டீஸ்பூன் பார்த்துக்கணும். ஸோ இந்த அளவு டீஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் போட போகிறோம். திஸ் இஸ் டர்மரிக் பவுடர். நல்ல மஞ்சள் தூள் போடலாம், ஏன்னா மஞ்சள் வந்து ரொம்ப நல்லது. ஸோ 1 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து we are going to add ரசப்பொடி. இப்போ ரசம் வந்து பண்ணோன்னா மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நல்லா நுணுக்கிட்டு பண்ணணும். பூண்டு ஓகே நீங்கள் பண்ணிடுவீங்க, பட் மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் வந்து பொடி வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம், பெருங்காயம் இது எல்லாமே போட்டு சேர்த்து. அதுக்கு பதில் ஈஸி கோயிங் ஃபார் இன்ஸ்டன்ட் மசாலா, சக்தி மசாலா. ஸோ அதை தான் இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ், ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடியும் அப்படின்றதுனால நல்ல ஹீப்டு ஸ்பூன் கம்மியாக இப்படி எடுக்கக்கூடாது. நல்ல ஹீப்டு ஸ்பூன்னு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 2 3. ஓகே, இப்போது அடுத்தது வந்து சால்ட் நல்லா. இப்போ புளியும் சால்ட்டும் ஈக்குவல் பேலன்ஸில் இருந்தால் தான் ரசம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு புளி கூடுதலாக இருந்தால் பிடிக்காது, ஒரு சில பேருக்கு புளி கம்மியாக இருந்தால் பிடிக்காது. புளியும் தக்காளியும் உப்பும் இதுதான் ரசமே. ஓகே, அது வந்து ஈக்குவல் பேலன்ஸில் இருக்கணும். ஸோ முதல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து நீங்கள் ரசம் ஆட் பண்ணிக்கணும். என்ன, அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 பிக் ஸ்பூன் ஆஃப் உப்பு இதை நம்ம ஆட் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இதை வந்து நம்ம அந்த எல்லாமே ஆட் பண்ணதை வந்து கையால் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து கையாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணேன். இங்கே பாருங்க, இது இருக்குல்ல, இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. தக்காளியை வந்து அப்படியே யார் மேலேயாவது உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் திங்க் பண்ணி நல்லா இப்படி பிசைங்க. அப்படி இதுவும் தக்காளி அரைச்சி போட்டிங்கன்னா அந்த ரசம் வந்து நல்லா இருக்காது. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து முழுசாக பழுக்கல, அதனால் வந்து அந்த புளிப்பு இனிப்பு ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் ரசத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த புளியெல்லாம் சேர்த்து நல்லா இப்படி வந்து பிசையணும். ட்ரை டு ஸ்பூனும் இந்த கருவேப்பிலை தக்காளி எல்லாம் அதோட ஜூஸ் எல்லாம் வரா மாதிரி, அதாவது ஒன்றும் பாதியமாக அப்படி நல்லா போட்டு இப்படி பிசைங்க. ரொம்ப மாடர்னைஸ்டு மிக்சியில் அரைக்கிறதோ இல்லை கட் பண்ணி போட்டு நீங்கள் ரசம் பண்ணிங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. இப்போது இது பாரு, இந்த பூண்டு தக்காளி புளி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி இப்படி ஒரு ரசமாக ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்படி இருக்கணும் அந்த கலர். ரசத்தோட கலர் வந்து இப்படி தான் இருக்கணும். கருப்பு கலரில் இருந்துச்சுனாக்கா அது ரசம் மாதிரி இருக்காது, பார்த்தாக்கா சாப்பிட்ணுன்னு இருக்காது, அப்பீலிங்காக இருக்காது. ஓகே, இப்போது ரசத்தோட தண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதோட டேஸ்டிங். இப்போ டேஸ்ட் பண்ணணும், தாளிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணக்கூடாது. சூப்பராக இருக்கு. உப்பு புளி ரசப்புளி காரம் எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்குது. ஐம் கோயிங் டு டேஸ்ட் இட் நவ். அதாவது உங்களுக்கு வந்து புளி வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து புளி வந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? இப்போ தண்ணி ஆட் பண்ணுறது இட் இஸ் லைக் நமக்கு வந்து இப்போது வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ரசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த 1000 ml ரசம் இஸ் இனஃப் ஃபார் 5 people, 5 to 6 people. அதுக்கப்புறம் இதை வந்து இதில் இன்னும் பேலன்ஸ் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் ஒரு 1 நாள் 2 நாள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து இப்போது தாளிக்கிற ப்ராசஸுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ இதில் என்னென்னலாம் நம்ம எடுத்தோம், கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை நம்ம இடித்து வச்சுருந்த அந்த பூண்டு இருக்குல்ல, இந்த இடித்து வச்சுருந்த பூண்டோட பேலன்ஸு அது வைக்கணும். பூண்டு கருவேப்பிலை நல்லா தாராளமாக கருவேப்பிலை வச்சுக்கலாம். கொத்தமல்லி வைக்கணும். ஓகே, நான் தாளிக்கிறதுக்கு நமக்கு 1 2 3 4 5 நான் எப்போவுமே கொஞ்சம் காரம் தூக்கலாக போடுவேன். ஸோ இட் வில் பி வெரி நைஸ். அதனால் இந்த 5 மிளகா வந்து நம்ம தாளிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இது நல்லா 5 மிளகா பார்த்துக்கப்பா. ஓகே, இந்த மிளகாய் இங்கே வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இதுக்கு தேவையானது என்னென்னா மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு அது வேணும். உடைச்ச உளுந்து, சூரத் தால், அதாவது இந்த தாலை உடைச்சே வைப்பாங்க, இது வந்து தாளிக்கிறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான எம்ஜி பெருங்காயம். கட்டி பெருங்காயத்தை விட மாதிரி பவுடர் வந்து பெட்டர். ஸோ அதனால் இந்த மாதிரி பெருங்காயம் குட்டி டப்பாலாம் விற்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பெருங்காயத்தை நம்ம வந்து ரசம் தாளிக்கும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ள பண்ணலாம். ஆன் மெனு, இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் டு 2000. இப்போ இது வந்து இந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் இஸ் ஃபைன். 1 2 3 4 பிகாஸ் இட் இஸ் தாளிக்கணும் நல்லா. ஓகே, அதனால் ஆக்சுவலி தாளிக்கிறது வந்து நான் ஸ்டவ்வில் தான் பண்ணுவேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதில் பண்ணுறேன். பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வாட் வி ஹாவ் டு டூ இஸ், நம்ம என்னெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறோம் அது எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கணும். ஏன்னா தாளிக்கிறது எக்ஸாக்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் ஃபினிஷ் பண்ணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா கடன்னு முடிக்கணும். ஓகேவா? ஸோ எண்ணெய் ஓரளவு காஞ்சிடுச்சு. முதல்ல எப்போவுமே கடுகு போட்டதும் எல்லோரும் வந்து தீச்சிருவோம். அதனால் மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் அதை பண்ணிடுவீங்க. அதனால் முதல்ல உடைச்ச உளுந்து போடுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பாருங்க. அப்புறமா பாருங்கள், இது நல்லா கொதிக்குதா? இது செவக்கிறதுக்குள்ளாரையே நம்ம வந்து கடுகு போடணும். கடுகு வெடிக்கும். இந்த கடுகு போட்டாச்சு. இந்த கடுகு இது ரெண்டும், கடுகு வெடிக்கணும், இது செவக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்தது சில்லிஸு 1 உடச்சி போட்டுக்கோங்க. மீதியை ஃபுல்லாகவே காம்போடவே போட்டுக்கோங்க. நல்லா இதை வதக்குங்க.
கடுகு பொரியிற சவுண்ட் இப்போ தான் வருது. சவுண்ட் வருதா? இப்போ இதில் வந்து இந்த ரசத்தோட சில்லிஸ், ரெட் சில்லிஸ். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த, சேவ் பண்ணி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணணும். நல்லா சட 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 சடன்னு இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும்போது அப்போது இந்த எல்ஜி பெருங்காயம் இதை வந்து இந்த தூள் இதில் போடணும். இது போடும்போது அப்படியே கம 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 கமன்னு வீட்டில் வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க ரசம் தான் பண்ணுறோம் அப்படின்னு. இதை வந்து அப்படியே இப்படி ஃப்ரை பண்ணுறோம். ஓகே, எல்லாமே ஆச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு லாஸ்ட் இது, இந்த ரசத்தில் கொஞ்சமாக இந்த தக்காளி இதையும் இதில் போட்டுருங்க. திஸ் இஸ் த சவுண்ட் இட் ஷுட் ஹேவ். இப்போ இந்த ரசம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் அப்படியே போடுறோம். நல்லா இதுலேருந்து இந்த தண்ணி எடுத்து இது ஃபுல்லாக, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லாக இதில் வந்து போடும். தட்ஸ் இட். இப்போது இது வந்து ஹீட் ஆகட்டும். 2000 வச்சுருக்கோம் இண்டக்ஷனில். இது ஹை ஆகட்டும். A few minutes later, you can add little bit of water. அதாவது ஒரு எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து தேவைன்னா தேவையில்லைனாக்கா வேண்டாம். ஓகே, இது எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் ரசம் வரணும்னு. நீங்கள் வந்து எக்ஸாக்ட் அந்த அளவே போட்டால் போதும். இப்போது இந்த கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்கிட்டு இதை வந்து சாப் பண்ணக்கூடாது. சாப் பண்ணாமல் இப்படி பாருங்க, இது மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் செப்பரேட்டாக. இந்த மாதிரி தண்ணியில் இது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிழிஞ்சு, ஏன்னா கொத்தமல்லி மட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லா இலைகளையும் நல்லா வாஷ் பண்ணிக்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை இப்போ ரெடியாக வச்சுப்போம். இது எப்போ போடணும்னு நான் சொல்கிறேன். இந்த ரசத்தில் வந்து இந்த மாதிரி வரும். என்னென்னா இந்த பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்க. இந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கிறது ரசத்தை மட்டும் கிளறெல்லாம் கூடாது வச்சதுக்கப்புறமா. தட்ஸ் மை எக்ஸ்பர்ட் டிப். என்னென்னா ரசத்தை குழம்பு கலக்கிற மாதிரி இப்படி கலக்கலாம் கூடாது. இந்த கரண்டியை நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறீங்க. வாங்க கிட்ட வாங்க. இதோ தெரியுதா, இந்த மாதிரி நுரையாக வருதா. இது ஃபுல்லாக அந்த நுரை வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணணும், காத்திருப்போம். அண்ட் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விடாமல் கொதி வரும்போது ஆஃப் பண்ணணும். அந்த கொதி வரும்போது ஆஃப் பண்ணணும் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு டவுட் இருக்குல்ல, நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இந்த மஞ்சள் கலரில் இந்த நுரை வருது இல்லையா, மேலே வரும்போது you will get that first bubble. And the first bubble appears, you have to off the stove. ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எப்படி வருது அப்படின்றத நான் காமிக்கிறேன். அலிஷா, லாஸ்ட் ஸ்டெப்பு ஒழுங்காக பார்த்துக்கோ. ஓகே, இந்த ஸ்டெப்பை நீ விட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் ரொம்ப கஷ்டம். இந்த ரசம் வந்து நான் வந்து என் வீட்டில் ஒரு மேக்ஸிமம் போனால் 8 to 10 மினிட்ஸில் நான் பண்ணிவிடுவேன். கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஹையில் வச்சு கடகடா பண்ணிவிடுவேன். நான் இது சொல்லி கொடுக்கறது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2 hours வரை ஆச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஈஸி, பட் ஸ்டில் உங்களுக்காக, நிச்சுமா உங்களுக்காக, அலிஷா உனக்காக இது நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நவ் see this. இப்போ நல்லா வந்துருச்சா இந்த நுரைப்பார், இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இந்த தக்காளி, இதெல்லாம் மேலே அப்படியே மிதந்து வரணும். எல்லாம் வரும். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பபுள் இது வர ஆரம்பிச்சிருச்சு. கேன் யூ டேக் த க்ளோஸ்? பார்த்துட்டே இருங்கோ. இங்கே அந்த ஃபஸ்ட்டு பபுள் வரப்போகுது. இப்போ மேக்ஸிமம் பபுள் வந்து ரசத்தோட கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் சென்டரில் வரும். ஸோ அந்த டைம் போயிட்டு டிவி பார்க்குறேன், மொபைல் பேசுகிறேன் அப்படின்னு விட்டுட்டு இருக்கக்கூடாது. ரசம் கொதிச்சிருச்சுன்னா அந்த வாடை வந்து நல்லா இருக்காது. நான் இட்ஸ் கோயிங் டு கம் ஹியர். தா வரதா, எடு க்ளோஸ் அப். எஸ், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது பார், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது பாயில் ஆகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. இந்த டைமில் இந்த பிச்சி போட்ட இட் ஸ்டார்டட் பாயிலிங் டவுன். நவ் புட் திஸ், கடகடா போட்டுருங்க.
போட்டுட்டு ஆஃப். தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு. இப்போது நல்லா தாராளமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ பார் இப்படி ஆயிடுச்சு. நவ் ஐ வில் ஷோ யூ. இப்போ நீங்கள் வேறு எதில் ஜாயின் பண்ணி எடுத்து போடும்போது இப்போ பார், தட்ஸ் இட். இதுதான் ரசம். You see this? இப்படி ஒரு கலர் இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். டன். இந்த ரசத்தை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேவா? எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோடு நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஓகேவா? இதை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. இன்கேஸ் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா இமீடியட்லி கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த இதில் ஊற்றிடுங்க. ரசத்தில் கொஞ்சம் ஊற்றிடுங்க. கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஊற்றிடுங்க. அப்போ அது வந்து பேலன்ஸ் ஆகிடும். அப்புறம் இந்த பெருங்காயம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும். அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா சில பேர் அளவு தெரியாமல் ரொம்ப ஜாஸ்தி போட்டால் பெருங்காய ஸ்மெல் தூக்கலாகிடும். அதனால் இதை வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் நல்ல வாசம் வர வரைக்கும் போடுங்க. ஓகேவா? குட் லக். பாய். See you in the next video.